அனைத்து வணக்கம். போர் பதற்றம் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தற்போது சர்வதேச அளவில் பேச்சு பொருளாக மாறி இருப்பது என்பது முஜ்தபா கமீனியுடைய நிலை என்ன, அவர் கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது, அது உண்மையா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தான் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஈரான் முதல் முறையாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். வீடியோ ஒன்று வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் மூலமாக முதல் முறையாக முஜ்தபா கமீனியினுடைய வீடியோ என்பது பொது வெளியில் வெளியாக இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமீனி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேலி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. சில நாட்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டது என்பது வெறும் செய்தியின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் அங்கு ஈரானுடைய அதிபர் அலுவலகம் அங்கு இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்த கருத்துகள், அதாவது அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால், முஜ்தபா கமீனி உயர் தலைவராக பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை அவர் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையை வைத்து இஸ்ரேல் இந்த செய்தி வெளியிட்டதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேல் கூறியது முற்றிலுமாக பொய் என்பதை தெரிவிக்கும் வகையிலாக ஈரான் முதல் முறையாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ மூலமாக இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வீடியோ வெளியாக இருக்கிறது. அந்த வீடியோவில் முஜ்தபா கமீனி அமர்ந்திருக்கக்கூடிய நிலை, அவர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலை என்பது அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கின்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் என்பது இந்த செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி வெளியாகிறது. திடீரென்று இஸ்ரேல் முஜ்தபா கமீனி கவலைக்கிடமான நிலை இருக்கின்றார், அவர் எப்போது வேண்டுமானாலும் உயிரிழக்கலாம், அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என்றெல்லாம் இஸ்ரேல் பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார்கள். அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டது. இது ஏன் என்ற ஒரு கேள்வியும் வெளியானது. அதன் அடிப்படையில் பின்னணி பார்க்கும்போது முஜ்தபா கமீனி எங்கு இருக்கின்றார் என்று அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட எந்த நாடுகளுக்கும் தெரியாத அளவில் மிக ரகசியமாக அவர் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார், ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டு வருகின்றார். கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் தொடங்கிய போது முதல் நாளே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமீனி கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக முஜ்தபா கமீனி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்றது முதல் இன்று வரையில் அவர் பொதுவெளியில் ஒரு முறை கூட தோன்றியது கிடையாது, அவர் தொடர்பான வீடியோ வெளியானது கிடையாது. அவர் பெயரில் சில அறிக்கைகள் மட்டுமே, சில உத்தரவுகள் மட்டும் வெளியாகும். அவரை சந்திப்பது மிக அரிதாகவே நிகழும். ஒரு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை இஸ்ரேலா அல்லது அமெரிக்காவிலோ கண்டுபிடிக்காத நிலைதான் தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் ஒருவேளை அவர் தொடர்பான இது போன்ற செய்தி வெளியிட்டால் அவர் பொதுவெளியில் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது அவர் தொடர்பான வீடியோ வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் இது போன்ற செய்தி வெளியிட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இஸ்ரேல் செய்திகள் வெளியிட்டது பின்னணியில் இதுதான் காரணமாக இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் தெரிவித்த அந்த செய்தி என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்தது. முஜ்தபா கமீனி உண்மையில் அவர் உயிருடன் இருக்கின்றாரா அல்லது கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா, என்ன நடக்கிறது என்ற கேள்வி வலுவாக எழுப்பியது. அந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முஜ்தபா கமீனியுடைய வீடியோ முதல் முறையாக ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக முஜ்தபா கமீனியை ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் பொதுவெளியில் அவருடைய வீடியோ வெளியாவது என்பது இதுதான் முதல் முறை என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வீடியோவில் அவர் ஒரு ரகசிய இடத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடியது, பேசிக் கொண்டு வரக்கூடிய வீடியோ தான் வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ மூலமாக முஜ்தபா கமீனி நலமுடன் தான் இருக்கின்றார். இஸ்ரேல் வெளியிட்ட செய்தி என்பது முற்றிலும் உண்மைக்கு புறமானது, பொய் செய்தி என்பதை ஈரான் இந்த வீடியோ மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. இது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் ஈரான் இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறார்கள், என்ன சொல்ல போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனந்தி.